உங்களோட பார்சல் நல்ல வழியாக போய் சேருவேன் என்ன போமாண்ணா. இப்போ நான் இங்கே இந்தியா போகிறேன் உதாரணத்துக்கு யூகேல வந்து 6 இடத்த பிரான்ச் இருக்கு. வாங்கி இங்கே ஒட்டி அனுப்பி நாங்கள் போட்ட பார்சல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ தப்பா தானே என்ன நேற்று வந்திருந்தா இது உள்ள ஒரு 1 பார்சலை பார்த்துருக்கலாம். நாங்கள் வேறு கார்டு வசதி இருக்குது, வேறு 3லேருந்து 5 நாள் இருக்குது, மற்றது 7லேருந்து 10 நாள். சாப்பாடுகள், உடுப்பு, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே போடலாம். நம்பி வாங்கோ, சந்தோஷமா போங்கோ. மணி யாழ்ப்பாணத்தில் போய் கனடாவுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து நம்மள தீபாரம் பார்சல் சர்வீஸ்ன்றது எல்லாமே காதில் கேட்ட பேர் தான். 17வது வருஷம் பல்லசராபாக்கம், சென்னை. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி நல்ல சோமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமாக இருக்கோம், நீங்களும் நல்ல சோமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலியில் நிற்கிறோம். திருநெல்வேலியில் குறிப்பாக சரியாக நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் தீபாரம் பார்சல் சர்வீஸில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இலங்கையில் மட்டும் தீபாராம் பார்சல் சர்வீஸ் கிட்டத்தட்ட 4 பிரான்ச் இருக்குது. அதாவது யாழ்ப்பாணத்தில் 3 பிரான்ச் இருக்குது, அதே மாதிரி மட்டக்களப்பிலையும் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். அதை விட யூகேயில் இருக்குது, அப்படி கணக்கு இடங்கள் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் உள்ளுக்கவை ஆராய்வோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கள்ட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு நாங்கள் சொல்லி பார்க்க போகிறோம். பார்சல் சர்வீஸ் இருக்குது, அதே மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ஏர் டிக்கெட்ஸ் இருக்குது, டூர் பேக்கேஜஸ் இருக்குது, ஃபெரி டிக்கெட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கணக்க வசதிகள் இங்கே இருக்குது. என்ன மாதிரி இப்போ நாங்கள் என்னத்துக்கு இங்கே வந்த நாங்கள் சொன்ன முக்கியமான விஷயம், நாங்களும் ஒரு பார்சல் ஒன்று கனடாவுக்கு போட போகிறோம். சரியோ? அப்படித்தானே? அதைத்தான் விசாரிப்போம் வந்த நாங்கள். விலைகள் விசாரித்து போட்டு போகணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ 1 கிலோவுக்கு எவ்வளவு? 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும், அதே 10 கிலோ வேண்டாம் குறைவாக இருக்கும். அது எல்லாத்தையும் இப்படி என்று கேட்டுட்டு பிறகு நாங்கள் சாமானை வாங்கிட்டு பிறகு தான் ஒரு நாளைக்கு வந்து அனுப்புவோம். இப்போ விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ விசாரிக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். என்றால் விலைகள் தெரியாமல் சாமானை வாங்கி வந்துட்டு போய் கூடியன்னு சொன்னால் சாமானை விட சேர்த்து தான். அதான் இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து வாரீங்கள், வரேக்கில் உங்களுக்கு என்னென்னு சொல்கிற சூக்கேஸ்லேயே எல்லா சாமானையும் கொண்டு போயிடாது. அப்போ மற்ற சாமான் இல்லை, மிஞ்சின சாமானெல்லாம் இந்த மாதிரி பாசெல்லாம் போட வேணும். அப்படி போடேக்கில் இந்த மாதிரி வசதிகளை செய்து தரத்துக்கு தீபாராம் சர்வீஸ் இருக்கணும், அதாவது தீபாராம் பார்சல் சர்வீஸ் இருக்கணும். நீங்கள் யோசிக்க தேவையில்லை, நல்ல ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்குது, மற்ற சேஃபாக கொண்டு போய் சேர்ப்பினம், நல்ல ஒரு சர்வீஸ் வந்து செய்து கொண்டிருக்கணும். என்ன அதெல்லாம் நாங்கள் உள்ளுக்க போய் விசாரிப்போம். என்ன இந்த டிஹெச்எல் எல்லாம் இருக்குது, முழுக்களும் இருக்குது, எல்லாம் நாங்கள் உள்ளுக்க போய் விசாரிப்போம். யாராவது சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. சரியாக இந்த திருநெல்வேலி பிரான்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திருநெல்வேலி இலங்கை வாங்கியிருக்கு தானே. திருநெல்வேலி ஐயோ, இது பெரிய குழப்பமாக கிடக்குது. இது ஏடா இந்தியாவில் ஒரு இதே பேரில் கிடக்குதுங்கோ. திருநெல்வேலி பிஓசி பேங்க் முன்னுக்கு இருக்குது, என்டிபி பேங்க் இருக்குது, கொமர்ஷியல் பேங்க் இருக்குது, எல்லாம் பக்கத்தில் இருக்குது. யோசிக்க தேவையில்லை, நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அப்படியே இதுக்கு முன்னால் போனோம்னு சொன்னால் இதுதான் தீபாராம் பார்சல் சர்வீஸ். ஓகே, போய் பார்ப்போம் நாங்களே. என்ன சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தீபாராம் பார்சல் சர்வீஸுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், முதலாவது இப்போ எந்தெந்த நாட்டுக்கு இங்கே சர்வீஸ் இருக்குது, அதை விட முக்கியமான விஷயம் உங்களுக்கு எத்தனை பிரான்ச் இருக்குது, எங்கெங்கே பிரான்ச் இருக்குது, அதை சொல்லுவீங்களா நீங்கள்? கட்டாயம் சொல்லலாம். யூகேல வந்து 6 பிரான்ச் இருக்குது, இந்தியாவில் வந்து 4 பிரான்ச் இருக்குது, ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ 4 பிரான்ச் இருக்குது, இன்னும் 2 பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 3 பிரான்ச் இங்கே, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்குது, ஒன்று புதுசாக மட்டக்களப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி என்ன 2 பிரான்ச் வரப்போதும், அந்த 2 பிரான்ச்சும் இங்கே வரப்போகுது. வவுனியாவில் ஒரு பிரான்ச், மற்றது முல்லைத்தீவில் ஒரு பிரான்ச் வரப்போகுது. என்னென்னு சொன்னால் வவுனியாவில் ஒரு பிரான்ச் வரப்போதாம், அதே மாதிரி முல்லைத்தீவில் ஒரு பிரான்ச் வரப்போதான், புதுக்குடியில் வரப்போதாம். இப்போ நாங்களும் பார்சல் ஒன்று போடுவோம்னு சொல்லி வந்திருக்கோம். ஃபுல்லாக விசாரிச்ச அப்புறம் தான் விளக்கம் தெரியும். என்ன கனடாக்கெல்லாம் பார்சல் சர்வீஸ் இருக்குது தானே? கனடாக்கெல்லாம் இருக்குது. கனடா, யூகே, யூஎஸ்ஏக்கும் போடலாம், மற்ற எல்லா யூரோப்பில் எல்லா கண்ட்ரிக்கும் ஓகே. எங்களோட ஓன் சர்வீஸில் போடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ சேஃபாக எல்லாம் போய் சேரும், ஒன்று கொஞ்சம் யோசிக்க தேவை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல சேஃபாக போகும், சரியான டைமில் குயிக்காகவும் போகுது எங்களை சர்வீஸ் வந்து. அப்படி ஓகே. இப்போ சென்னையிலேருந்து இங்கே பேர் பார்சல் போட வலிக்கணும். இந்த சென்னையில் டி நகர் இந்த இருக்குது பாருங்க, வலசராபாக்கம் சென்னை, மற்ற டி நகர் சென்னை, மற்ற கீதா நகர் திருச்சி, கேகே நகர் திருச்சி, இந்த அட்ரஸ் போட்டிருக்கு வேறங்கோ. இந்த 4 இடத்துலையும் இருக்குதாம். அதே மாதிரி யூகேயில் இந்த 6 இடம் படியாக பேர் இருக்கும், இங்கிலீஷ் பேர்கள் இருக்குது. அந்தந்த இடங்கள் இருக்குது. அப்படி இந்தியாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த இடத்துல இப்படி திருப்பிக்கான்னா நம்பர் எல்லாம் தெரியுது. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கேயும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஈரோப் மற்ற லண்டன் அந்தந்த நாடுகளுக்கு அனுப்புறதுக்கான அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அதாவது விலைப்பட்டியல் எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்களா? கட்டாயம் சொல்லலாம். எங்களோட ரேட்டுகள் வந்து குறைவாக தான் இருக்குது. வந்து யூகேக்கு வந்து 1930 ஆரம்பிக்குது. மற்றது ஜெர்மனிக்கு வந்து 2425 ஆரம்பிக்குது. ஃப்ரான்ஸுக்கு 2510 போடலாம். இது எங்கள்கிட்ட ரேட்டுகள் வந்து குறைவான ரேட்டுகள். மற்றது வந்து கனடா யூஎஸ்ஏக்கெல்லாம் போடலாம். ஸ்பீட் சர்வீஸ் இருக்குது, நார்மல் சர்வீஸ் இருக்குது, அப்படி கணக்கு சர்வீஸ்கள் இருக்குது. மற்றது இப்போ இந்த தீபாராம் சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட்டது எவ்வளோ ஆண்டாது? இப்போ இது 17வது வருஷம் நாங்கள் ரன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 17 வருஷமாக ரன் பண்ணி கொண்டு இருக்கணுமா? உண்மைக்குமே 17 வருஷம்டா ஒரு நம்பகத்தன்மை கொண்டு இருக்கும். என்ன மற்ற என்ன விஷயம் வேண்டாம்னா, இப்போ நாங்கள் கனடாவுக்கு தான் பார்சல் போடுவோம்னு சொல்லி வந்தேனாங்க. இப்போ கனடாவுக்கு என்ன ப்ரைஸில் போய் கொண்டு இருக்குது? கனடாக்குன்னா 3270 ரேட் இருக்குது. இது வந்து குறைஞ்ச ரேட் தான். ரேட்டுகள் மாறி மாறி வேறு என்ன ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டுகள் அப்படி இருக்கும். என்ன பொதுவாக அப்படி ஆக மாறாது. இப்போ பெட்ரோல் பிரச்சனைகள், இப்போ பெட்ரோல் விலை கூடும்போது அப்படியான டைமில் தான் வந்து விலை கூடுறது. மற்றபடி ஒரே ரேட்டில் இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து இங்கே பார்சல் போடுறோம்னா என்ன மாதிரி ப்ரைஸ்? 850 ரூபா சின்ன காசு. சென்னையிலேருந்து போடுறதுக்கு ஒரு கிலோவுக்கு 850 ரூபா வரும். இந்தியன் காசு 850 ரூபா ஒரு கிலோவுக்கு வேறு. சென்னையிலேருந்து நீங்கள் பார்சல் போடுறோம்னு சொன்னால் 850 ரூபாய்க்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன இப்போ சென்னையிலேயும் கணக்கு 4 பிரான்ச் சும்மா இல்லை. நீங்கள் சென்னை வெலசரப்பாக்கத்துலேருந்து போடலாம், டி நகர்லேருந்து போடலாம், கீதா நகர் திருச்சியிலேருந்து போடலாம், கேகே நகர் திருச்சியிலேருந்து போடலாம். சென்னையிலையும் இருக்குது, திருச்சியிலையும் இருக்குது. என்ன 2 பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட இங்கே மணி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. என்ன பார்சல் சர்வீஸை தவிர இங்கே மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து அதை இங்கே இருக்கிற உறவுகளுக்கு அனுப்புகிற ஆட்கள் வந்து அனுப்பும்போது இங்கே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இலங்கை காசு கொடுக்கலாம். இலங்கை காசு அங்கே எவ்வளவு அனுப்பினமோ அதே காசை இங்கே கொடுக்கக்கூடிய மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. வேறு என்ன வசதின்னு சொன்னால் இங்கே ஏர் டிக்கெட் எல்லா நாட்டுக்கும் போடுவீங்களா? ஏர் டிக்கெட் ஏர் டிக்கெட் வந்து எல்லா நாட்டுக்கும் ஏர் டிக்கெட் போடலாம். இந்தியாவுக்கு வந்து ஃபெரி டிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஃபெரி டிக்கெட் இருக்குது. அதோட டூர் பேக்கேஜஸும் வந்து செய்து கொடுக்குறோம். டூர் பேக்கேஜஸ் வந்தால் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வேறு என்ன மாட்டோம் ஒரு ஃபேமிலி அவங்களோட வந்து ஆலோசனை கேட்கணும். இங்கே போக போகிறோம், இங்கே போக போகிறோம்னு சொல்லி நீங்கள் அதுக்கு பேக்கேஜ் போட்டு ஃபுல் வசதியும் செய்து கொடுப்பீங்களா? அப்படி தானே? அதுக்கேற்ற மாதிரி எல்லா வசதிகளும் செய்து கொடுப்போம். அண்ணா மற்றது என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ இலங்கையில் 4 பிரான்ச் இருக்குன்னு சொன்ன நீங்கள், அதில் மட்டக்களப்பில் ஒரு பிரான்ச் இருக்குது. மட்டக்களப்பில் எங்கே இருக்குது? சரியா? மட்டக்களப்பில் வந்து காந்தி பார்க்குக்கு முன்னுக்கு இப்போ புதுசாக நாங்கள் இப்போ திறந்துருக்கிறோம் பிரான்ச். டவுனுக்கு இருக்குது. ஆமாம், டவுனுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இப்போ யாழ்ப்பாணத்தில் எங்கங்க இப்போ வந்து நாங்கள் இப்போ நிற்கிறது திருநெல்வேலியில் இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த 2 பிரான்ச்சும் அங்கே இருக்குது. அடுத்தது நெல்லியடியில் இருக்குது. நெல்லியடியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு இருக்குது. மற்றது கொழும்புல வெள்ளவத்தையில் 33 லைனில் டிஎஃப்சிசி பேங்குக்கு முன்னுக்கு இருக்குது. கொழும்புலேயும் இருக்குன்னு எல்லா இடத்தையும் மொத்தம் பிரான்ச் இருக்குது. இங்கே 2 வர போதுண்டா, இங்கே 6 6 12 4 மொத்தம் 16 பிரான்ச் கிட்ட டோட்டலா வேர்ல்ட் வைடா அப்படி இருக்குது. வந்து 2 பிரான்ச்சும் இல்ல, 16 பிரான்ச். திருநெல்வேலி இது வந்து திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து இங்கால யாழ்ப்பாணம் பாரபாக்கம் பலாலி ரோட்டில் கொமர்ஷியல் பேங்க் பக்கத்தில் பிஓசி இருக்குது. எங்களோட தினேஷ் பேக்கரி பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் தெரிஞ்ச இடம், நம்மள எல்லாரும் பழக்கப்பட்ட இடம் தான். இந்த இடம் இந்த நம்மளாக இதுக்கால போட்டு வரணுங்க. இப்படி இந்த பார்சல் சர்வீஸ் பார்த்துருப்பீங்களா? என்ன இப்போ நம்மளாக தீபாரம் பார்சல் சர்வீஸ்ன்றது எல்லாமே காதில் கேட்ட பேர் தான். எல்லா பக்கம் அடிபட்ட பேர் உண்டு தான். சரி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்டி ஒரு 11 கிலோ பட்டி வரும். வேறங்கோ தீபாராம்னு சொல்லி பார்சல் அந்த பேர் அடிச்சிருக்குது. 11 கிலோ பட்டி எப்படி இருக்குன்ட்டு வேறங்க 11 கிலோ பட்டி. இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் போய் கனடாவுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து விட்டோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ கிட்ட இருக்குது, 15 கிலோ கிட்ட வேறமன்னு நினைக்கிறேன். இங்கே வேறங்கோ பார்சல் இது ஃபுல்லாக பேக்கிங் முடியலை, இன்னும் பேக்கிங் இருக்குது. நான் நிறைவாசி சின்ன ஒரு வேலை செய்த அப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்சல் சர்வீஸ் இருக்குது. நீங்களும் பார்சல் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன சர்வீஸ் இங்கே கிட்ட வந்து சொல்லுங்கள். என்னென்ன இது வாசிங்க, இது என்ன சர்வீஸ் வாசிங்க இருக்கா? வாசிங்க இருக்கா? அடுத்த கீழே மணி
பாருங்க பார்சல் சர்வீஸுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர், ஏர் டிக்கெட்டிங், டூர் பேக்கேஜஸ், ஃபெரி டிக்கெட்டிங் அனைத்துமே இங்கே இருக்குது. நம்பகத்தன்மையானது. நம்பி வாங்கோ, சந்தோஷமா நம்பி வாங்கோ, சந்தோஷமாக போங்கோ. என்ன நீங்கள் விரும்பின சாமான விரும்பின மாதிரி அனுப்பெல்லாம். என்ன சொல்கிறது, இங்கே சாமான் வெளிநாட்டுக்கு வேணுமென்றால் என்னென்ன தேவையென்று பார்த்து எல்லாத்தையும் அனுப்பெல்லாம். எத்தனை நாளில் போகும்? அந்த விஷயம் கேட்க மறந்து விட்டான். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இந்த ஸ்பீட் சேவைகள் மற்றது டிஹெச்எல் இருக்குது, அப்படி ஒவ்வொரு வசதிகள் இருக்குது. அந்த சேவையை பற்றி சொல்லுவீங்களா? இப்போ டிஹெச்எல்ல இந்த சாப்பாடு சம்மந்தப்பட்டதெல்லாம் போடலாமோ? டிஹெச்எல்ல எல்லா திங்ஸும் போட முடியாது. நான் எங்களோட சர்வீஸை பற்றி சொல்கிறேன். உங்களோட ஓன் சர்வீஸும் இதுக்கு இருக்கு என்ன? அதுதான் மெயினாக. ஏண்டா அதில் முன்னுக்கு வரைக்கும் டிஹெச்எல் இதெல்லாம் கிடந்தா தான் கேட்டுருந்தேன். நார்மலாக வந்து எங்களோட சர்வீஸ் வந்து யூகேக்கு வந்து 7 to 10 டேஸில் வந்து போகுது. யூரோப் கண்ட்ரிக்கு வந்து 12 ஒர்க்கிங் டேஸ், 12 ஒர்க்கிங் டேஸில் வந்து அவங்க எடுத்துக்கொள்ளலாம். சரி, அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் போகுது. இப்போ நார்மலாக உங்களோட சர்வீஸில் சாப்பாடு உடுப்பு எல்லாமே போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லையா? எங்களோட சர்வீஸில் வந்து சாப்பாடுகள், உடுப்பு, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே போடலாம். சில வகையான சாமான்கள் அனுப்ப முடியாது. என்னென்னு சொன்னால், இப்போ பேட்டரி இருக்கிற மாதிரி திங்ஸ் வந்து அனுப்ப முடியாது. அதே நேரம் ஸ்ப்ரே ஐட்டங்கள் அது அனுப்ப முடியாது. எண்ணெய் வந்து அனுப்பலாம். மற்ற சில தீப்பற்றக்கூடிய விஷயங்கள், லிக்விட் ஐட்டங்கள் எல்லாம் கூடுதலாக அனுப்பலாம். ஆமாம், லிக்விட் ஐட்டங்கள் அனுப்பலாம். அதில் தீப்பற்றக்கூடிய ஐட்டங்கள்னு சொன்னால் அனுப்ப முடியாது. அதாவது வந்து ஓடிக்ளோன் எல்லாம் அனுப்ப முடியாது. மற்றது வந்து பேட்டரி எலக்ட்ரிக் ஐட்டங்கள்ல வந்து பேட்டரி இல்லாம இருக்கிறது மாதிரி அனுப்ப முடியாது. சார்ஜ் பண்ணி பாவிக்கக்கூடிய விஷயங்கள் உள்ள பேட்டரி இருக்கிற மாதிரி விஷயங்கள் அதில் அனுப்ப முடியாது. மற்ற பேட்டரி இல்லாமல் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் வந்து போடலாம். இப்போ நார்மலாக ஃபாஸ்ட் சர்வீஸ்ன்னு சொன்னால் 7 நாள்லேருந்து 10 நாள் என்ன? எங்களோட சர்வீஸ் வந்து நார்மல் சர்வீஸ். இது ஃபாஸ்ட் இல்லை, இது நார்மல் சர்வீஸ் இல்லை. எங்களோட நார்மல் சர்வீஸ் தான் 7லேருந்து 10 நாள். இது ஸ்பீடாக போகுது. நார்மல் சர்வீஸ்லேயே வந்து ஸ்பீடாக போகுது எங்களோட சர்வீஸ். அப்போ ஃபாஸ்ட்டுன்னு சொன்னால் ஃபாஸ்ட் சர்வீஸ் மற்றது இருக்குது. அது 3 தொடக்கம் 5 நாள் அப்படி இருக்குது. நார்மலாக 7லேருந்து 10 காணுமே, அதே பெரிய ஃபாஸ்ட்டு தானே என்ன? ஒரு கிழமையிலேயே சாமான் போகுமா? இப்போ 7 நாள் தொடக்கம் 10 நாளுக்குள்ளே அனுப்புகிற சாமான் போய் சேருமா? நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு டக்குன்னு போய் சேர வேணும், ஏதாவது ஃபங்க்ஷனுகள் அங்கே நடந்தால் அப்படி இப்படி திடீரெண்டு அனுப்பணும் என்றாலும் அந்த 7 நாளுக்கும் 10 நாளைக்கும் இடையில எதிர்பார்க்கலாம். ஸ்பீட் சர்வீஸ் இருக்குதான் 3லேருந்து 5 நாட்கள் மாதிரி சொல்கிறேன். அப்படி 3லேருந்து 5 நாளுக்கும் இருக்குதாம். அது கொஞ்சம் விலைகள் மாற்றங்கள் வரும், விலை மாற்றங்கள் வரும். மற்றது என்ன சொல்கிறது, இப்போ எல்லாமே இலகுவாக எல்லாம் செய்யலாம். என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. இப்போ நாங்கள் என்ன எங்களுக்கு வேணும் அதே மாதிரி எங்கே வைக்கும் தேவையான ஒரு 10 நாளுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி டக்குண்டு செய்யலாம். ஏதாவது அப்படி ஃபங்க்ஷனுகள் இதுகளுக்கு ஏதாவது சாரிகள் அப்படி ப்ளவுஸ் கூட சில பேர் தைச்சு டக்குண்டு அனுப்புகிற மாதிரி எல்லாம் அதெல்லாம் நல்ல லாபம். ப்ளவுஸ் இங்கே தைச்சு இல்லை அதெல்லாம் லாபம். இங்கே ப்ளவுஸு சாரி வாங்கி ப்ளவுஸ் தைக்கிற நல்ல லாபம். அப்படி எல்லாம் இப்போ அங்கே விரும்புகிறாக்கள் எல்லாம் டக்குண்டு செய்யலாமாம். செய்யக்கூடிய இது 3 நாள் தொடக்கம் 5 நாள் ஒரு 3லேருந்து 5 நாள் இருக்குது. மற்றது 7லேருந்து 10 நாள் 2 முறையாக இருக்குது. ரேட் கூட அது சொல்லிட்டோம். 3 தொடக்கம் 5 நாள்னா அது ஸ்பீட் வந்து அது வந்து ரேட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எங்களோட சர்வீஸில் வந்து ரேட்டும் குறைவு. நார்மலாக 7 தொடக்கம் 10 நாளில் 7 நாள்லேயே போகுது யூகேக்கு வந்து. அதாவது இப்போ இன்னொரு விஷயம், இப்போ காசாக கொண்டு இப்போ நீங்கள் நான் காசாக கொண்டு வரலாமா இல்லாட்டி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? என்னென்ன வசதி இருக்குங்க? நீங்கள் காசாக பே பண்ணலாம், எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போடலாம், மற்ற கார்டு மூலம் பே பண்ணலாம். வேறு கார்டு வசதி இருக்குது, வேறு கொஞ்சம் யோசிக்க தேவையில்லை. கார்டு வசதி இதில் இருக்குது, அதை நீங்கள் யோசிக்க தேவையில்லை. மற்றது வந்து எங்களோட சர்வீஸில் வந்து எங்கள்கிட்ட ரேட்டும் குறைவு. அதோட வந்து நாங்கள் அங்கே டோர் டெலிவரி செய்கிறோம். மற்ற அங்கே இருக்கிற கிளியரன்ஸ் அதுக்கு வர்ற பேமெண்ட் எல்லாம் வந்து அது எங்களோட இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எங்களோட நார்மல் சர்வீஸ், அதாவது எங்களோட ஓன் சர்வீஸில் அதெல்லாம் வந்து அந்த சார்ஜ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணப்பட்டு தான் இப்போ யூகேக்கு 1930 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவங்கள எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் டெய்லி பார்சல் அனுப்புவீங்களா இல்லாட்டி 1 நாள் அப்படி தான் இருக்குது? ரைட், இது நல்ல கேள்வி. இது வந்து நாங்கள் வீக்குக்கு வந்து 2 தரம் எங்களோட ஓன் சர்வீஸ் வந்து 2 தரம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்து எங்களோட சர்வீஸ் அனுப்பி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை நேற்று அனுப்பிட்டீங்களா? நேற்று நாங்கள் அனுப்பிட்டோம். நேற்று ஒரு
ஒரு 600-700 கேஜி கிட்ட நாங்கள் நேற்று அனுப்பியிருக்கோம். 600-700 கேஜி கிட்ட நேற்று இனி செவ்வாய் அன்னைக்கு நீங்கள் வந்து திங்கக்கிழமையும் கொண்டு வந்து செய்யலாம். செவ்வாய் காலமே பின்னேறம் பின்னேறம் தான் அனுப்புகிறோம். இங்கே இருந்து ஈவினிங் காலமே கொண்டு வந்தால் ஓகே. மற்ற சர்வீஸுகள் வந்து ஒவ்வொரு நாளும் அனுப்புவோம். மற்றது ஸ்பீட் சர்வீஸ்ன்னு சொன்னால் அது ஒவ்வொரு நாளும் போகும். இது எங்களை இப்போ 7 நாளில் ஒரு ஸ்பீட் சர்வீஸ் மாதிரி தான் நார்மலாக போயிடும். இது 2 நாள் கிழமையில் 2 நாள் இங்கே தான் அனுப்புகிறோம். கிழமையில 2 செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நேற்று வந்திருந்தா இது உள்ள ஒரு 700 கேஜி பாசலை பார்த்துருக்கலாம். நாங்கள் என்ன இப்போ இந்த நாங்கள் போட்ட பாசல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ செவ்வாய் தானே என்ன? உங்களோட இனி வந்து நாங்கள் இங்கேருந்து செவ்வாய்க்கிழமை போவோம். செவ்வாய் தான் போவோம். என்ன செவ்வாய் போனால் அங்கே எத்தனை நாளில் கிடைக்கும்? செவ்வாய்ண்டா ஒரு 7ல் தொடங்கி 8, 9, 10க்குள்ளே கிடைக்கும். அடுத்த கிழமை கிடைக்கும். அடுத்த கடையில் கிடைச்சிடும். அப்படி கிடைச்சிடும். அப்படி கிடைச்சிடும். அப்படி விரும்பினதை நீங்கள் அப்படி விரும்பின இதை என்னென்ன நாங்கள் இங்கே என்னென்ன நாங்கள் விரும்புகிறோம் அதே மாதிரி அவைக்கும் அதை செய்யணும் நினைச்சா டக்கண்டு வாங்கி கிங்கி ஒட்டி கிட்டி அனுப்பிவிட ஒட்டி கிட்டி எல்லாம் அனுப்பி விடலாம். சரியோ? சரி அண்ணா, இப்போ நாங்கள் திருப்பி இங்கே இருக்கேன். இப்போ இந்தியா பார்சல் சர்வீஸை பற்றியும் அதே மாதிரி UK பார்சல் சர்வீஸை பற்றியும் மறுபடியும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துது. சரி, நான் சொல்கிறேன். UKல வந்து 6 பிரான்ச் இருக்குது. க்ரோய்டன், வெம்பிளி, கவண்டி, ஹேஸ், லூவிசம், ஈஸ்ட் தமிழில் இருக்குது. இந்தியாவில் வந்து சென்னையில் 2 பிரான்ச் இருக்குது. வலசரவாக்கம், டி நகரில். திருச்சியில் வந்து 2 பிரான்ச், கீதா நகர்லையும் KK நகர்லையும் இருக்குது. வந்து மற்றது வந்து யூகேல வந்து எங்கள்கிட்ட இதில் இருக்கிற சர்வீஸ் எல்லாமே இருக்குது. பார்சல் சர்வீஸ், ஏஆர்சி கார்கோ இருக்குது, மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இருக்குது, ஏர் டிக்கெட்டிங், அதெல்லாமே வந்து யூகேல இருக்குது. யூகேல கப்பலில் இருந்தும் போடக்கூடிய மாதிரி இருக்குது. ஃப்ளைட்டில் இருந்தும் ஃப்ளைட் சர்வீஸும் ஃப்ளைட்லேயும் பார்சல் அனுப்பலாம் நீங்கள். மற்றது இங்கேயும் வந்து எங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் வந்து அதை கொண்டு வர காசில் மாற்றி எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்டையும். இப்போ நீங்கள் அதாவது இப்போ வெளிநாட்டுக்கு போக போகிறீங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கே இந்தியா போக போகிறேன் உதாரணத்துக்கு, அதுக்கு எனக்கு இந்தியா காசு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே மாற்றி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். எப்பயுமே உங்களுக்கு இந்தியா காசு வேணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து எடுக்கலாம். எங்கள்கிட்ட இருக்குது. அதே நேரம் வேறு நீங்கள் கனடா டாலர்ஸோ, அமெரிக்கா டாலர்ஸோ, பவுண்ட்ஸ் இருந்தாலும் சரி, வேறு யூரோ இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம். சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தீபாராம் சர்வீஸில் இருக்கிற, அதாவது பார்சல் சர்வீஸில் இருக்கிற அனைத்து வசதிகளுமே நாங்கள் பார்த்துட்டோம். நீங்கள் வந்து இங்கே என்னென்றாலும் செய்யலாம். வேண்டாம், இங்கே இருக்கிற வசதிகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அதாவது உங்களோட இந்தியா காசு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இங்கே கொடுத்து இலங்கை காசை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் இலங்கை காசை கொடுத்து இந்தியா காசு வாங்கணும்னு சொன்னால் அதுக்கும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு நாணயங்களும் UK மற்றது யூரோப் கண்ட்ரிஸ் அப்படி அந்த நாட்டு நாணயங்களை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் இலங்கை காசும் வாங்கலாம். அதே மாதிரி இலங்கை காசை கொடுத்து அந்த நாட்டு நாணயங்களும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன அதில் நீங்கள் இப்போ மாறுபாடு இருக்கும். என்ன இப்போ நான் உதாரணத்துக்கு இந்தியா காசை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தந்தேன்னு சொன்னால் அதன் பெருமை சின்ன குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடங்களையும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் இலங்கை காசை கொடுத்து இங்கே இந்தியா காசு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதில் பெருமதி கொஞ்சம் கூடவே இருக்கும், இருக்கிறத விட கூடவே இருக்கும். ஓகே, எவ்வளோ தான் இந்த காணொலியாக இருக்க போது எங்களோட பார்சல் நல்ல வழியாக போய் சேரும். என்ன ஓமண்ணா, உங்களோட வந்து கனடாவுக்கு தானே போட்டிருக்கீங்க. கனடாவுக்கு வந்து நார்மலாக 15 டேஸில் போகணும். 15 நாளுக்குள்ள போகுமா? கனடா யூரோப் மாதிரி இல்லையே, பக்கத்துல இல்லையே. அதுக்காண்டி யூரோப் பக்கத்துல இல்லை, 2 மடங்கு தூரம் கிட்டத்தட்ட. என்ன நம்மள ரான்சிட்டே லண்டன் போய் அப்படி தான் போகிறோம் கனடாவுக்கு. சரிங்க சௌரங்கள், சந்திப்போம். பாய் பாய், நன்றி.